வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது உளுந்து பாயசம். இந்த உளுந்தில் ரொம்ப சத்து இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதுங்க இந்த பீரியட்ஸ் டைமு வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இடுப்பு ரொம்ப பலப்படுங்க. இந்த உளுந்தை இப்படி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இதிலே களி, உளுந்தங்கஞ்சி இது மாதிரியெல்லாம் செய்யலாங்க. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கிளாஸு உளுந்து எடுத்திருக்கீங்க. இதை ஒரு 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு கழுவிக்கிறணுங்க. அதில் ஒரு 4 ஏலக்காயை பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கணுங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மெதுன்னு வேக தொட்டிக்கும் விட்டு எடுத்துக்கிறணும். உளுந்து வேகட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கீங்க. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். கொழன்னு கெட்டியான பாலாகவே எடுத்துக்கிடுவோம். ரொம்ப தண்ணி விட வேணாம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்படி அமுக்குனா நல்லா அமுக்குப்படணும். நான் ஒரு 50 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்குறவங்களும் இருக்காங்க, கம்மியாக சேர்க்குறவங்களும் இருக்காங்க. டேஸ்ட்டை பொறுத்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டுங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த உப்பு தான் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குங்க. இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாங்க. கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கங்க. கொஞ்சம் முந்திரி, ஒரு 10 முந்திரி, ஒரு 5-6 கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கங்க. வறுத்தெடுத்து இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டு எடுத்துக்கலாங்க. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணுமென்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.